எண்ணெய ஊத்தி விளக்கேத்துனோம்னா நம்ம மனசுல வேண்டிக்கிட்டதெல்லாம் நடக்கும். ஓஹோ. அரிசி நம்ம வாழ்க்கையோட உழைப்புக்காக, வெல்லம் அது நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்துக்காக நாம படைக்கிறோம். எண்ணெய் ஊத்துறது அந்த சாமியோட அருள் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக. இந்த விளக்குக்குள்ள இவ்ளோ மேட்டர் இருக்கா? அப்போ இந்த திரி எதுக்கு அத்தை? உன் வாயை கட்டுறதுக்கு. அப்படியா? எங்க கட்டு பாப்போம். ஏன்னு இதெல்லாம் வராங்க, விளக்கேத்தணுமா? சீக்கிரம் வேலையை பாருங்க. ஓஹோ. ஏய் சக்தி, அத்தை, எம்புட்டு நேரமா செய்விய? இன்னுமா முடியல? இதோ முடிஞ்சிடும் அத்தை. ஏ வெட்டி பயல, ஆ? சாமிக்கு படைக்கணும், எடுத்து தின்னுக்கிட்டு கிடக்குற. அப்பத்தா இப்ப எது கத்திக்கிட்டு இருக்க? சாமிக்கு தான் பசிக்காது இல்ல, ஆனா எனக்கு பசிக்கும்ல. ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல காரியம் பண்ண முடியுமா? எனக்காக வேண்டிக்கிறோம்ல அம்மாச்சி. அதான் அது நடக்க கூடாதுன்னு தானே அவன் நினைப்பான். அப்படிலாம் யாரும் நினைக்கலம்மா. வள வளன்னு பேசாம வேலையை முடிங்க. இதோ முடிச்சிடம்மா. என்னத்த முடிச்சியளோ, எல்லாம் நான் தான் செய்யணும். ஏலை வெட்டி பயல, ம். அந்த அருவாளையும் தேங்காயும் எடுத்துட்டு வா. ம். அப்பத்தா ஆளை கீழே பலி கொடுத்துறாத. இவன் ஒருத்தன். அப்படி அப்பத்தா ஏன் நீங்க உடைக்கிறீங்க? என்கிட்ட கொடுத்தா நான் உடைக்க மாட்டேனா? கொடுக்க நான் உடைக்கிறேன். என்னால முடியாதுங்கிறியா? அப்பத்தா எப்படி? அந்த வீட்டு கிழவி பயங்கர மோசமான ஆளா இருப்பா போலயடா.